ஈஸியாக இருக்கும் அரசியல் எல்லாருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது பல்வேறு வகையான மொழிகளும் இனக்கூறுகளும் இருந்த ஒரு நாடு இது. இங்கே அரசியல் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் வராருன்னா அவர் எவ்வளோ புரிதலோடு, எவ்வளோ தெளிவோடு, எவ்வளோ படித்து, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருப்பாரு. நீங்கள் ஒரே சுத்தில் அவருக்கு அரசியல் தெரியுமான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட முடியாது. அவர் அறிவாளி தான். அவர் படித்தது எனக்கு எப்படி தெரியும்? அவர் வர்றாருன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி போட்டு வெளியே வர்றாருன்னா, சரி நான் அவன் கேட்குறேன், இந்த வேலையை தூக்கி போட்டு நீ வெளியே வா, அரசியல் பண்ணலாம் வா, ஊராக போயிட்டு கிராமமாக போய் அரசியல் பண்ணலாம் வான்னு உன்னை கூப்பிட்டா நீ வருவியா? வரமாட்டேன். ஏன்னா நாளைக்கு நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக செய்யணும்னு ஒரு மனுஷன் வராருல்ல, அவரை வரவேற்போம். என்ன இருக்குது, தப்பு இருக்குது, தப்பா நியாயமானது அரசியல் களத்துக்கு இறங்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, பேசுங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை வந்து இப்படி கேள்வி கேட்கறதுன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் தான் எனக்கு தெரியல. நான் வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துக்கள் சொல்லுவேன், வரவேற்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவர் சொல்றதுக்கு. அதே மாதிரி அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த நாட்டுகள் நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவோ, கேள்வி கேட்கவோ, எல்லா மக்களுக்கு தேவையான வழிகளை செய்யவோ அவருக்கு எல்லாமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுக்கு மட்டுமே இங்கே பட்டா எழுதிலாம் கொடுத்துட்டு இல்லை. இங்கே எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் தான். உனக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கே